ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது யோவான் 9ஆம் அதிகாரம் 2 ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். அப்போது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுதாரமாக, அது இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நார்மலா ஒருத்தவங்க கண்ணு தெரியாம இருக்காங்க, இல்ல காது கேட்கல, வாய் பேச முடியல, இல்ல நடக்க முடியல, சப்பனியா இருக்காங்க அப்படின்னா நம்ம நார்மலா என்ன செய்வோம்? நம்ம மனித இயல்பு அவர்களுக்கு போய் உதவி செய்வோம், அவர்களுக்கு பைசா கொடுப்போம், இல்ல வேற ஏதாவது பொருள் உதவிகள் செய்வோம். அவங்க மேல கரிசனை உள்ளவர்களாகவே நாம் இருப்போம். ஏனென்றால் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறபடினாலே, நாமும் அவர் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நம்ம அப்படி செய்கிறோம். இது நீதி, இதுதான் நியாயம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவர் அவர்களை குருடராகவும் செவிடராகவும் இல்ல ஊமையராகவும் படைக்கணும்? அப்ப ஆண்டவர் இங்க ஒரு வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்றாரு. ஆண்டவருடைய கிரியைகள் என்று சொன்னால் என்ன? தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நெகிழ விடாது இருக்கிறாங்க என்று சொல்றாரு. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து கிரியைகள் என்று சொல்வது என்ன? ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை கண்ணு தெரிகிற நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டாக இந்த கிரியைகள் அவர் வாயிலாக செய்யப்படுகிறது. ஒருவன் குருடனாய் பிறக்கிறான் என்றால் அது அவன் செய்த பாவமும் இல்லை, அவர் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை. தேவனுடைய கிரியைகள் அங்க வெளிப்படும் பொருட்டாக இப்படி பிறந்திருக்கிறான் என்று நம்ம வேதவசனத்துல படிக்கிறோம். ஏன் நம்ம என்னைய நல்லா படைச்சிருக்கிறாரு, அவனை எதுக்கு குருடனா படைச்சிருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் இரக்கம் இல்லாதவராய் இருக்கிறாரு? ஏன் பட்சபாதம் பார்க்கிறாரு? எனக்கு என்னை நல்லா படைச்சிருக்கிறாரு, அவனை குருடனா படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகள் நிறைய வந்திருக்கு. இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நானுமே ஒரு சில நாட்கள் யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா ஆண்டவருடைய கிரியை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு இந்த வசனங்கள் வழியாக நான் பார்க்கும்போது நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு கண்ணுடையவனா இருக்கிறார், காது நன்றாக கேட்கக்கூடியவனா இருக்கிறார், உனக்கு வாய் பேச முடியுது, கை கால்லாம் நல்லா இருக்கு, தெரிந்த நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நீ கொடுக்கிறாயா? செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக அவருடைய கிரியைகளை இப்படியாக வெளிப்படுத்துகிறார். என்ன கிரியைகள்? ஒரு ஊமையர் இருக்கிறாரு, ஒரு குருடன் இருக்கிறாருன்னா அவனுக்கு கண்ணு தெரியல, நம்மளுக்கு தான் தெரியும், வெளி தோற்றமா நம்ம பார்ப்போம், அவனுக்கு கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு கண்ணு தான் தெரியல, ஆனா அவர் படைத்த கடவுளை, அப்படிப்பட்ட ஒரு வியாதியோடு பிறந்திருக்கிறவர் அந்த கடவுளை, அவர் படைத்த தெய்வத்தை ஒரு நாளும் அவர் குறை சொன்னதே. என் பார்வைக்கு அவன் குருடனாய் இருக்கிறான், ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அவருடைய நீதி அவன் மூலியமாக விளங்க. யாருக்கு டீச் பண்றாரு அப்படின்னா, கண்ணு தெரிகிற எனக்கு, கண்ணு தெரிகிற உனக்கு, உன்னைய நல்லா படைச்சிருக்கேன், அவருக்கு கண்ணு தெரியாம படைச்சிருக்கேன், அவரை பார்த்து நீ தெரிஞ்சுக்கப்பா. உனக்கு கண்ணு இல்லைன்னா நீ இந்த உலகத்துல வாழ முடியுமா? குருடனாக தானே தெரிவ. அப்ப கண்ணு இருக்கிற நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கும்படியாக கண்ணு இல்லாதவர்களை பார்த்து நீ அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெசனை நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் குருடரை படைத்திருக்கிறார். எனக்கு நல்ல கண்ணு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, காது கொடுத்துருக்கீங்க, வாய் பேச முடியுது, நடக்க முடியுது, என்னால ஃபைட் பண்ண முடியுது, கை கால்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்கு ஆண்டவரே? உங்களை தொழுது கொள்ளதானே. அப்ப நான் உங்களையே தான் நான் தொழுது கொள்ளணும், உமக்கு தான் ஆராதனை செய்யணும், உண்மையை தான் நான் இருக்க பற்றிக்கொள்ளணும். அப்ப கண்ணு இல்லாதவர்களுக்கே நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே கண்ணு தெரிந்த எனக்கு நீங்க எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீங்க. அதனால நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன். ரோட்ல நல்லா நடக்க முடியுது, என்னால ரோட்ல பார்க்க முடியுது, எனக்கு பிடித்தமான கலரை நான் பார்க்க முடியுது, நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன் ஆண்டவரே. அதனால இருக்கிறதில் நான் ரொம்ப
ஆசீர்வாதமா இருக்கேன், நீங்க எல்லாவற்றையும் நிறைவேற கொடுத்திருக்கிறீர், அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு உங்க வாயினால நீங்க அறிக்கை பண்ணும்படியாக அங்க ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிரியைகள் அப்படின்னா, ஒருவர் கீழே விழுந்து எந்திரிக்கும் பொழுது, ஆண்டவரே அவர் கீழே விழுந்து எந்திரிச்சார், ஆனாலும் என்னை கீழே விழாதபடி உம்முடைய கரங்களால் ஏந்தி கொண்டிருக்கிறே, என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறீரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்படியாக நீங்க சொல்லத்தக்கதாக அந்த எக்ஸாம்பிள், அந்த கிரியைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படியாக நம்மளுடைய வாழ்வில கூட நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, ஒருவன் குருடனாய் இருக்கிறான் என்று நீங்கள் பார்த்து கவலை கொள்ளாதபடி, அவனை பார்த்து நான் திரும்பணும், அவனை பார்த்து ஆண்டவரே அவனுக்கு கண்ணு இல்லை, எனக்கு கண்ணை கொடுத்திருக்கீங்க, அப்ப கூடுதலாக உங்களுடைய பணியை நான் செய்வேன், கூடுதலாக உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன், கூடுதலாக உம்முடைய சாட்சியை நான் உலகமெங்கும் நான் போய் சொல்லுவேன். கண்ணு இல்லாதவனை ஆண்டவர் வாழ வைக்கும் போது கண்ணு தெரிகிற என்னை ஆண்டவர் வாழ வைக்க மாட்டாரா என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுக்கும் விதமாக ஆண்டவர் இந்த வசனங்கள் வழியாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நம்ம இருக்கிறதில் திருப்திப்படணும். ஆண்டவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். நல்ல கணவன், மனைவி, நல்ல வீடு, பிள்ளைகள் நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைகள் அவரை போல கண், காது, மூக்கு எல்லாம் நிறைவா இருக்கு, எந்த குறையும் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட இசை கத்துக்கிறதுக்காக ஆட்டிசம் சில்ட்ரன், இன்னும் சொல்ல போனா அதாவது என்கிட்ட இசை கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்க, இன்னும் சொல்ல போனா ஒரு மியூசிக் தெரப்பி கொடுத்தா ஒருவேளை அவங்க அந்த இதெல்லாம் ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பிள்ளைங்க சொல்றதே கேட்க மாட்டாங்க. அம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அவன் பார்த்து பேசிட்டு இருப்பான். ரொம்ப மென்டலி ரிட்டையர்ட் சில்ட்ரன்லாம் என்கிட்ட அழைச்சிட்டு வராங்க, மியூசிக் தெரப்பி கொடுக்கலாம் சார், கொடுத்தா பிள்ளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. அப்ப நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்த நீங்க கம்பாரிசன்லயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க குறையோடு ஒரு பிள்ளையை வைத்து கொண்டு வாழ்க்கை முழுசும் அந்த குழந்தையோட கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கணும்னா, ஆண்டவரே இந்த மாதிரி குழந்தைய எனக்கு கொடுக்கலையே, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான லைஃப் எனக்கு கொடுத்துருக்கீங்க, உனக்கு நன்றி ஆண்டவரே, என்னை நிறைவேற்படுத்தி படைத்திருக்கிறீர், உனக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கிரியைகளை இந்த உலகத்துல நம்மளுக்கு பாடம் எடுப்பதற்காக அவர் வைத்து போயிருக்கிறார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்றை உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதுக்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமீன். ஆண்டவர் நம்மளை இப்படி அனுப்பப்பட்டவராய் அவர் இருக்கிற அப்படின்னாலே எனக்கு திருப்பி திருப்பி சொல்றாரு, நீ உலகம் எங்கும் போய் சகல ஜாதியையும் சீஷராக்குங்கள், என் நாமத்தினால் பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது என்னுடைய பணி, என்னை அழைத்ததின் பணியோடைய அந்த வீரியத்தை நான் புரிந்து கொள்ளாமல் எப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு குருடனை போல ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியும் சொல்லுங்க? எப்படி ஒரு குருடனை போல ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியும்? அப்ப அழைத்தவராய் இருக்கிறார். அவர் எனக்கு அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்ற பணியை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் என்னை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வேலையை செய்யாதபடி என் காதுகள் மந்தமாய் ஆக்கப்பட்டிருக்கிறது, என் காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் கண்கள் குருடராக்கப்பட்டிருக்கிறது, என் வாய் ஊமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் சொல்ற வார்த்தையை நாம கேட்டு அதன்படி நடக்கிறதுக்காக தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவருடைய அந்த இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அழைத்த அந்த விருந்துல நீங்க போய் கலந்துக்கணுமா இல்லையா? அந்த விருந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான விருந்து ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார்? நீங்க போங்க, நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க, உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது, காது கேட்குது, வாய் பேச முடியுது. ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோம். ஆனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லுவதில் என் வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பத்தி சொல்றதுனால என் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு என் கால்கள் நடக்க முடியல, முடக்குவாதம் நான் படுத்த படுக்கையாய் இருக்கிறேன். அப்ப எல்லாம் இருக்கும் போதே நீங்க கண்ணு தெரியாதவராகவும், காது கேட்காதவராகவும், ஊமையராகவும், நடக்க முடியாதவராகவும் இருந்தால் உங்களுக்கு உண்மையாகவே இப்படி ஒரு வியாதியோ, இப்படி ஒரு சாபமோ நமக்கு வந்தால் நம்ம என்ன செய்யணும்? நீங்க இருக்கும் போதே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவரை படிச்சேன். எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றிருக்க ஆண்டவரே உனக்கு நன்றி.
இந்த நன்றியை சாட்சியாய் போய் மற்றவர்கள் சொல்லத்தக்கதாகவே உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றிருப்போம். கண்ணு தெரியும், காது கேட்கும், பேச முடியும், நடக்க முடியும். ஆனா இந்த சப்பானியர்களை போல கண்ணு தெரியாதவன் போல ஒரு வாழ்க்கை வாழணுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப எல்லாம் இருக்கு, ஆனா இல்லாதவனை போலவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இல்லாதவனுக்கு எப்படி அவன் எப்படி வெற்றிடமா இருக்கிறானோ அதே போல நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றிடமாக மாறும். இது ஆசீர்வாதமான வசனம் கிடையாதுங்க. நீங்க எப்பயுமே ஆசீர்வாதம் கடவுள் நான் துக்கத்துல இருக்கேன், துன்பத்துல இருக்கு, உங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. இது வரைக்கும் நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு என்ன ஒர்க் செஞ்சிருக்கீங்க? இவ்வளவு காசு வாங்கிருக்கீங்களா, இதோட செலவு என்ன, இதோட நிறைவு என்ன, இதுக்கு என்ன உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? இவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்களே, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இவ்வளவு நாள் திருச்சபைக்கு போயிருக்கோமே, யாருக்காவது ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லியிருக்கோமா? இவ்வளவு நாள் ஸ்கூல்ல நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோமா, பிள்ளைங்களுக்கு நீங்க ஆண்டவர் அன்பை சொல்லியிருக்கீங்களா? அப்ப ஆண்டவருடைய அன்பை நீங்க சொல்லும் போது என்ன ஆகும்னா, இந்த சிறியரில் நீங்க எதை செய்வீங்களோ அதை எனக்கு செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, சிறு பிள்ளைகள் என்னிடம் வர தடை பண்ணாமல் என்னிடம் கொடுங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சிறு பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கிற வழியிலே நீங்க அவங்களை நடத்துனீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய விருட்சமாய் வளர்ந்து மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் கொடுப்பார்கள். கனி என்றால் என்ன? நம்மளுக்கு நிறைய பேர் சர்ச்சைக்கு வராங்க, ஆனா கனினா என்னன்னே தெரியல. அவங்க டைரக்ட் மீனிங் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. கனி கொடுக்கறதுனா யூ ஷுட் பி a fruitful life. நீங்க ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் எப்படி பேசுவார் அப்படின்னா, உதாரத்துவமா தான் பேசுவாரு. அவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை கொடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். நான் மெய்யான திராட்சை கொடி அப்படின்னா அவரு பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கும் பொழுது அவருடைய ஆம்பிஷன் என்னவாக இருக்கும்னா, நான் இத்தனை விதை நான் போடுறேன், இத்தனை விதைக்கும் உண்டான பலன் அது கனி கொடுக்கிற ஒரு செடியாய் ஒரு கொடியாய் வளரணும்ன்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் நான் மறுபடியும் படிக்கிறேன். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்ப கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு என்னத்தை தரும் அப்படின்னா, துக்கத்தை தானே தரும். நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு யாருமே உதவி செய்ய வரலையே, ஐயோ அப்படின்னு சொல்லி கதறது கிடையாது. ஆண்டவர் நீ கஷ்டப்படாத நாட்களில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே, நீ கொடி கொடுக்கிற ஒரு மரமாய் உன்னை வளர்த்திருக்கிறாரு, செடியாய் வளர்த்திருக்கிறாரு. நீங்க ஒரு கனி கொடுக்கிற ஒரு செடியா இருக்கிற காலத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிற காலத்துல நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருந்தீர்களா? மற்றவர்களுக்கு உதவி செய்தீர்களா? இன்னைக்கு என் கூட என் சக தோழரை சரியா அவர் வளர்றது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. என்னோடு சேர்ந்து பயணிக்கிற அவருடைய வளர்ச்சி எனக்கு பிடிக்கிறதே இல்லைங்க. என் உறவினர்கள் வளர்ந்தால் எனக்கு பிடிக்கிறதே இல்லைங்க. யாரும் நல்ல ட்ரெஸ் போட்டு சர்ச்சில் உட்காந்துருக்கூடாது. என் பார்வை கீழே மேலே மாறி பார்க்கறது. நேத்தி வரைக்கும் பிச்சைக்காரனா இருந்தா இன்னைக்கு எப்படி இவனுக்கு காசு வந்துச்சு, இவன் எப்படி இப்படி இருக்கான்னு நம்ம யோசிச்சுட்டு அவனை பத்தி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போற இடத்துல இப்படியாப்பட்டதான எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம எப்படி கனி கொடுக்க முடியும்? அப்ப இதெல்லாம் எப்ப மாறும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீ நன்றி சொன்னீங்கன்னா அதை நட்டவருக்கும் சந்தோஷம், அதை கொடுத்தவருக்கும் சந்தோஷம், பெற்றுக்கொண்டவருக்கும் சந்தோஷம். இதுல என்ன புரியுது உங்களுக்கு? உண்மையே புரியல தானே? நீங்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்னுடைய தோட்டக்காரர், நான் அதுல இருக்கிற ஒரு கொடியாய் இருக்கிறேன், நான் வளர்ந்து பல பேருக்கு கனி கொடுப்பேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது அனுப்பினவர் பிதாவா இருக்கிறார், நட்டவர் பிதாவா இருக்கிறார். அதே போல இந்த நிலையில எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரராக இருக்கிறார், நான் செடியா இருக்கிறேன். நான் பல பேருக்கு கனி கொடுக்கிற ஒரு லைஃபை தானே நம்ம வாழணும். அப்ப என்னுடைய கனி என்னவாக இருக்க வேண்டும்? மற்றவர்கள் வளர்ச்சியில பொறாமைப்படக்கூடாது, அவர்கள்
நன்றாகவே இருக்க வேண்டும், அவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன் என்பது உங்களுடைய கனியாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து ஏளனமாய் பேசக்கூடாது. இன்னொன்னு வந்து பேசுற பேச்சுல உண்மை இருக்கணும், செய்யற செயல்ல உண்மை இருக்கணும். இதே மாதிரி இந்த உண்மைத்தன்மை இல்லைன்னா நம்ம ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம சொல்லி இருக்கோமா? நம்ம வந்து டெய்லி காலையில முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோமா? நீ இதை செஞ்சா உனக்கு இது கிடைச்சிடும், இதை செய்யலைன்னா அவன் வாழ்க்கை வீணா போயிடும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு டீச் பண்றதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கெட்டியமா பிடிச்சுக்கப்பா, அவரை பத்திரமா அவரை இயேசு கிறிஸ்துவை நீ கெட்டியமா பிடிச்சுக்கோ, நீ எல்லாத்தையும் ஜெபத்தினாலே நீ பெற்றுக்கொள். ஜெபம் பண்ணு, காலையில ஜெபம் பண்ண, நம்ம குடும்ப ஜெபம் பண்ணலாம், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஏங்க, நம்ம ஆலயம் சார்ந்த பணி, வளாகத்துக்குள்ளாரியே வீடு, இந்த ஆசீர்வாதம் எங்கெங்க கிடைக்கும்? நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒரு சில பேர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர், ஒரு சில பேர் 2 மணி நேரம் எல்லாம் டிராவல் பண்ணி ஆலயத்துக்கு வராங்க. ஆலயத்துக்கு வந்து அவங்க சொல்ற வசனம் கேட்க மாட்டேங்குது, பேசுற பேச்சுல வந்து உண்மை கிடையாது. நம்ம இங்கேயே இருக்கோம், அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியுமா சொல்லுங்க? எல்லாம் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே வீடு, ஆலயத்தை சுற்றிலும் ஆலயம் சார்ந்த பணி, இப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னும் போது ஏன் இந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க? உண்மையிலேயே தரித்து இருந்து உமக்கானவற்றை செய்யறதுக்காக ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தாங்க. அப்ப ஆலயத்துல ஒரு பாஸ்டர் வச்சிருக்காரு, அவருக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணுவாரு, நம்ம கேட்டுட்டு இல்ல கேட்காம இல்ல கடமைக்கு அட்டன் பண்ணிட்டு போய் தூங்குறது இல்லைன்னா வாழ்க்கை. நான் இத்தனை வருடமாக 40 வருஷமா 50 வருஷமா, இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க நான் 100 வருஷமா இந்த எங்க பாரம்பரியமா நாங்க இந்த வீட்டுலதான் இருக்கோம், இந்த ஆலயத்தை வளாகத்துக்குள்ளதான் இருக்கோம், ஆனாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க இன்னைக்கு ஒரு பாதிரியாராகவோ இல்ல நீங்க ஒரு ஊழியக்காரராகவோ நம்மளுடைய திருச்சபையை அடுத்தடுத்த புது ஆத்மாக்களை கொண்டு வந்து பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ செய்திருக்கணும் இல்லையா? ஏன் இந்த வாழ்க்கை இல்லை? ஏன் வெறுமையாயிருக்கு? ஏன் குருடராயிருக்கும்? ஏன் செவிடராயிருக்கும்? ஏன் நடக்க முடியல நம்மளால? ஒரு வயதானவர்களும் நடக்க முடியாம நடந்து வராங்க, வயது உள்ளவர்களும் நடக்க முடியாதவர்களை போலவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த பெருமையான வாழ்க்கை? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கும் அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் சாட்சியாய் பகிர்ந்து கொள்வதற்கும் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே கண்ணு தெரியுது, காது கேட்குது, பேச முடியுது, நடக்க முடியுது. இது ஏதோ பிரசங்கியர்கள் டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நாங்க கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல. உன்னுடைய மனசு, உன்னுடைய இருதயம், என்னுடைய இருதயம் திறக்கப்படவில்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய உள்ளத்திற்கும் வரவே மாட்டார். நாம தான் திறந்த இடம் கொடுக்கணும். அப்பதான் ஆண்டவர் வருவார், வந்து நன்மையானதை நமக்கு செய்து கொடுப்பார். இது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாட்கள் இல்ல, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் கர்த்தரை இருக்க பற்றி கொள்ளணும். ஒரு திராட்சை செடி மேல் கொடி படர்ந்து போகிறதோ, அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறதோ, இதே போல ஒரு வாழ்க்கையை நான் மாத்திரமில்ல என் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் பிள்ளைகளின் பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாகவே வாழ்வார்கள். ஆகையால் நாம இன்னும் இறுக்கமா நம்ம போகணுங்க, இன்னும் பக்கத்துல போகணும். நாங்க என்னங்க செய்யல, நாங்க சர்ச்சுக்கு போறோம், காலையில ஒரு கடமைக்கு ஏதோ ஒரு ப்ரேயர் பண்றோம், இப்படி கிடையாது. உங்க ஆத்மாவை திறந்து கொடுக்க வேண்டும். எப்படி ஆத்மாவை நீங்க திறந்து கொடுக்கணும் அப்படின்னா, உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், உண்மையாகவே அவர் எனக்காக மரித்தார், அவரை போல நான் வாழ்றதுக்கு என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்கணும். எப்படி திறந்து கொடுக்கணும்? நான் குடிக்க மாட்டேன், நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், புறணி பேச மாட்டேன், இதெல்லாம் நான் சத்தியமா இன்றையிலிருந்து நான் செய்ய மாட்டேன். நான் சத்தியம் எடுக்கணும், பேசுறத கடைசி வரைக்கும் செய்து காமிக்கணும். நிறைய பேர் பிடிக்கிறது இல்லை, அவங்க எந்த தப்பும் செய்யறது இல்லை, ஆனாலும் அவங்க இருதயம் எவ்வளோ கரடு முரடா இருக்கும் தெரியுங்களா? மற்றவங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. எப்ப வந்தாலும் ஆலயத்துல அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த குரூப் சரியில்லை, இவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் போகணுங்க, இதெல்லாம் அழியணுங்க. யாரு வந்தாலும் நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும். அந்த பிரிவினைவாதம், பிரச்சனை, எப்பயுமே அந்த துர்க்குணம், துரைத்தனம் பைபிள் சொல்லுது, இதெல்லாம் நம்ம ஒழிக்கணுங்க. இந்த ஒழிக்கணும், செட்டு சேர்றது, கட்சி சேர்றது, இதெல்லாம் ஒழிக்கணும். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இதெல்லாம் தேவையில்லைப்பா. நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு, நீ நிறைவாய் பெற்றுக்கொண்ட அந்த
ஆசீர்வாதத்துக்கு உண்மை உள்ளவனாய், இதை மற்றவர்களுக்கு போய் சொல்லக்கூடியவராய் உன் வாழ்க்கையை மாறும் என்று ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாம் அதை பிடித்துக் கொள்வோம், அதன்படி வாழ்வோம். கர்த்தர் தாமே